பீன்ஸில் நிறையவே நல்ல குணங்கள் இருக்குது. இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கே அதை வேக வச்சு தண்ணி குடித்தாலே போதும், ஸ்டோன்லாம் கொஞ்சம் கரைஞ்சிரும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் பசங்க பாருங்களேன், நம்ம பொரியலோ குருமாவோ பண்ணி கொடுத்தோன்னா அப்படியே தனித்தனியாக எடுத்து போட்டுறாங்க. இன்னும் கருவேப்பிலை பச்சை மிளகாவை தூக்கி போடுற மாதிரி. சரி இப்படியா பண்ணுறீங்க, இருங்க உங்களுக்கு அதிலேயே ரைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கிலே பீன்ஸ் ரைஸ் தான் பண்ணி கொடுத்தேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 வரமிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாது தேங்காயில். நல்லா வறுத்துட்டு அதை நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன். பீன்ஸை வந்து மெலிசாக கட் பண்ணணும், நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த கட் பண்ண பீன்ஸையும் போட்டு மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடிட்டேன். அது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் அரைச்ச பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு சூடாக சாதத்தை போட்டு கலந்து ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றி டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தேன். டிஃபன் பாக்ஸ் எம்டியாக வந்துருச்சு. அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.